கடந்த 15 நாளா ஐயா பா. ஏகலைவன் மீது நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த யூடியூப் வீரர்களும் ஃபேக் ஐடி வெறிநாய் படையும் விழுந்து விழுந்து பிராண்டி கொண்டிருக்கிறது. இது பாருங்க, இப்போ ஏற்கனவே உங்கள் மேலே வந்து திமுக சாயம் பூசப்பட்டு இருக்கு. இந்த நேரத்தில் போய் இப்படி உதயநிதியோடு நீங்கள் வந்து பேசி கொண்டிருப்பது சரியாகுமா? இன்னும் உங்கள் மீதான இந்த திமுக ஆதரவு சாயத்தை வலுப்படுத்தும் அப்படின்னு தான் வந்து ஏகலைவன் அந்த ஒட்டுமொத்த காணொலியினுடைய சாராம்சமே இதுதாங்க. மணியை சந்தித்த சீமான் அவர்கள் அவரை அழைத்து வாடா தம்பி என்று கட்டிப்பிடித்து கொண்டு, நகர முடியாத அளவிற்கு கட்டிப்பிடித்து கொண்டு, அப்புறம் என்ன தம்பி, ஏண்டா நீ வந்து எம்எல்ஏ சீட்டு வாங்கல? உங்க இலக்கணத்தில் எதிடா மாண்பு, எதிடா துரோகம்? தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக திராவிட முகமூடிகளுடைய கருத்தியலை எதிர்த்து நின்று ஒற்றை ஆளாக நின்று களமாடிக்கொண்டு அவர்களையெல்லாம் அந்த கருத்தியல் ரீதியாக வீழ்த்திய பா. ஏகலைவன் உங்களுக்கு துரோகியாக தெரிகிறார். பொங்கி எழுந்து கொதித்து வந்து பிராண்டி வைத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி என்கிற அமைப்பினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய செந்தில்நாதன். 5 காணொலிகளை வெளியிட்டவர் இந்த செந்தில்நாதன். நாதன் அப்படிங்கிறவர் லண்டனை சேர்ந்த ஒருவர் ஏகலைவன் குறித்து பேசியிருக்கார். அந்த நாதன் யாருன்னா, இலங்கை வேலனை தீவை சேர்ந்தவர். லண்டன்ல 4 கடை வச்சிருக்கார். வீரத்தமிழர் முன்னணியில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டவர். கோர் டீமாக இருந்து கொண்டு, ஒரு மூலக்குழுவாக இருந்து கொண்டு பா. ஏகலைவன் மீது இவர்கள் வந்து பாய்கிறார். அவிட முகமூடி கருத்தியலை எதிர்க்கக்கூடிய இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும். ஈழத்தமிழர் குறித்தும் அதே போல அவர்களுடைய வழிகளை எல்லாம் தொடர்ந்து இந்த உலகத்திற்கு கடத்தி கொண்டு, அடுத்தடுத்த தலைமுறைக்கு பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக கடத்தி கொண்டு அவர்களுக்கு நீதி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பா. ஏகலைவன், கார்ட்டூனிஸ்ட் பாலா, வளர்மை எரிவான் என்கிற விஸ்வா விஸ்வநாத், இவர்களை எல்லாம் அழித்தொழிக்க வேண்டும் என்கிற இந்த செயல் திட்டத்தில்தான் இந்த வீரத்தமிழர் முன்னணியுடைய செந்தில்நாதனும் அதே போல அவருடைய நிர்வாகிகள் என்கிற பெயரில் வெளிநாட்டில் இருப்பவர்களும் இந்த வேலையை செய்கிறார்கள். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த 15 நாளாக மூத்த பத்திரிகையாளரும் ராவணா ஊடகத்தினுடைய நிறுவனருமான ஐயா பா. ஏகலைவன் மீது நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த யூடியூப் வீரர்களும் அதே கட்சியைச் சேர்ந்த ஃபேக் ஐடி வெறிநாய் படையும் விழுந்து விழுந்து பிராண்டி கொண்டிருக்கிறது. அவரோடு நிறுத்தவில்லை, அவருடைய நிறுவனத்தில் பணியாற்றிய, அவரோடு நின்று வேலை செய்த ராகவேந்திரன் என்கிற அந்த பத்திரிகை ஊடகவியலாளரையும் விழுந்து பிராண்டி கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் சென்று அந்த தம்பி ராகவேந்திரனுடைய படத்தை ஒரு பெண்ணின் படம் போல ஏஐ மூலமாக உருவாக்கி அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் மீது பிராண்டி கொண்டு அவரையும் தங்களுக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் தாவேக்காவில் இணைந்து விட்டதாகவே ஒரு பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள். இது என்ன ஒரு வியப்புன்னா, நான் குறிப்பிட்ட இந்த 4 பேருமே பத்திரிகை ஊடகவியலாளர்கள். அதிலும் குறிப்பாக ஏகலைவன் ஐயா என்னை விட மூத்தவர் பத்திரிகை உலகத்தில். 2009ஆம் ஆண்டு காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்னர் இருந்தே தமிழர் தமிழ் தேசியத்தில் காலூன்றி நடைபோட்டு கொண்டிருக்கிறார். ஏகலைவன் ஐயா எழுதிய புத்தகங்களை தமிழில் இதுவரையிலும் எந்த ஒரு எழுத்தாளரும் பத்திரிகையாளரும் எழுதவில்லை. குறிப்பாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பானதும், அதே போல் நளினியினுடைய புத்தகமாகட்டும், முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்கிற நூலாகட்டும், சிவராசன் டாப் சீக்ரெட் என்கிற இந்த ராஜீவ் படுகொலையினுடைய முடிச்சுக்களை எல்லாம் அவிழ்த்தெறிந்த இராப்போ ரவிச்சந்திரனுடைய நூலாகட்டும், இதையெல்லாம் துணிச்சலோடு படாத பாடுபட்டு பொருளாதார சிரமங்களுக்கு இடையில் மேலே கொண்டு வந்தவர் ஏகலைவன் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே ஏகலைவன் ஐயா இந்த புத்தகங்களை வெளியிடும்போது வெவ்வேறு கொள்கைகளுடைய, வெவ்வேறு முரண்களுடைய, இன்னும் சொல்லப்போனால் நவக்கிரகங்கள் போல தனித்தனியாக எங்கெங்கோ பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் வைகோ, திருமாவளவன், சீமான், வேலுச்சாமி உள்ளிட்ட அனைத்து கட்சி, அனைத்து கொள்கைகள் கொண்டவர்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒரே மேடையில் அமர வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்தவர் பா. ஏகலைவன். அவருடைய படிப்படியான அந்த வளர்ச்சியையும் அவருடைய அந்த பணிகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றவன் என்கிற அடிப்படையில் பிரமிக்கத்தக்க பணிகளை தமிழுக்கும் தமிழருக்காகவும் செய்தவர் பா. ஏகலைவன். இந்த யூடியூபர்களும் அதே போல் இந்த ஃபேக் ஐடி வெறிநாய்களும் அவருடைய கால் தூசுக்கு கூட சமம் கிடையாது. அவருடைய தமிழர் தமிழ் தேசிய பணிகளுக்கு ஈடாக அவருடைய கால் தூசுக்கு கூட இந்த ஃபேக் ஐடி வெறிநாய்கள்
ஈடு இணை கிடையாது. இப்படி அவருடைய தொடக்க கால 2009 அதற்கு பிறகு படிப்படியாக தமிழ் தேசியத்திற்கான அவருடைய இந்த பணிகள் ஒருபுறம் இருக்க, நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர வர அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது சொல்லப்பட்ட இந்த விஜயலட்சுமி பெண் புகாராகட்டும், அதே போல அவர் மீது சுமத்தப்பட்ட திராவிட இயக்கங்களால், திராவிட முகமூடி இயக்கங்களால், கட்சிகளால், குறிப்பாக திமுகவால் மாதந்தோறும் லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்யப்பட்டு சீமான் மீது பரப்பப்பட்ட அவதூறுகள், நாம் தமிழர் கட்சி மீது பரப்பப்பட்ட அவதூறுகளை எல்லாம் தமிழ் தேசியத்துக்கு ஒரு அரசியல் ஒரு இயக்கத்தை முன்னாடி நின்று நடத்திட்டு இருக்காரு. இவருக்கு இவ்வளவு தாக்குதல் திராவிட முகமூடி இயக்கங்கள் தாக்குகின்றன. அதனால் அவரை ஒரு அரண் போல நின்று பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக காப்பாற்ற வேண்டும் என்கிற இந்த நோக்கத்தில்தான் தொடர்ந்து அவர் திராவிட இயக்கங்களுடைய, திராவிட முகமூடிகளினுடைய அவர்களுடைய பித்தலாட்டங்களை எல்லாம் தோலுறுத்தி காட்டுவதற்காக தொடர்ந்து செயலாற்றினார், பணியாற்றினார். நாம் தமிழர் கட்சியில் இன்று இப்படி கூவுகிற இந்த ஃபேக் ஐடி வேட்டை வெறிநாய்களுக்கு அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே இந்த பணிகளை எல்லாம் தொடங்கிவிட்டார். ஏனென்றால் இந்த வெறிநாய்களுக்கெல்லாம் மீறி போனால் ஒரு 20-30 வயசு தான் இருக்கும். இந்த வயது தான் பா. ஏகலைவன் அவர்களுடைய இந்த பத்திரிகை ஊடக அனுபவம். சரி, இப்போ எந்த இடத்துல பா. ஏகலைவன் அவர்களுக்கு கோபம் வந்தது என்று நான் நீண்ட நெடுங்காலமாக அவரை பார்த்து கொண்டிருக்கிற அடிப்படையில், அவருடைய பணிகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றவன் என்கிற அடிப்படையில் பார்க்கும்போது, இது நாள் வரையிலும் எந்த இடத்திலையும் பா. ஏகலைவன் அவர்கள் நாம் தமிழரையோ அதே போல் சீமானையோ விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து அதை ஒரு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போது இந்த திராவிட முகமூடி இயக்கங்கள் சீமானை எப்படி நடத்தின கடந்த 14 ஆண்டு காலமாக? அதில் சுபவீர பாண்டியன் ஆகட்டும், அதே போல் மே 17 ஆகட்டும், இவர்கள் ஒரு யூடியூப் வலைவலிகள் எல்லாம் ஒரு 3-4 பேரை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆபாசமாக பேசுவதை தவிர அந்த திராவிட முகமூடி ஆதரவு யூடியூபர்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அவருடைய வேலையே காலையிலிருந்து இரவு வரை சீமானை வசைபாடி கொண்டிருப்பதும், நாம் தமிழரை வசைபாடி கொண்டிருப்பதையும் ஒரு தொழிலாக கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த திராவிட முகமூடி இயக்கங்கள் நிதி உதவி செய்து வந்தன. அவர்கள் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இந்த திராவிட முகமூடி இயக்கங்களால் உருவாக்கப்பட்ட இந்த யூடியூப் வீரர்கள், வேட்டை வெறிநாய்களை போன்ற வீரர்கள், அவர்கள் நாம் தமிழருக்கு எதிராக உருவாக்கப்பட்டு இன்று வரை அந்த பணியை செஞ்சிட்ருக்காங்க. சரிங்களா? அது ஒன்று. தொடர்ந்து அவர்கள் அவதூறு பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களை எதிர்கொள்வதற்காக நாம் தமிழர் கட்சியில் இந்த ஒரு வேட்டை வெறிநாய் கொண்ட ஃபேக் ஐடி குழுக்களையும் இந்த ஆபாசமாக பேசும், அருவருப்பாக பேசும் யூடியூபர்களை எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ என்று தெரியவில்லை. அது அப்படின்னா நீ எதிரியைத்தான் நீங்கள் வீழ்த்தணும். உங்களுடைய எதிரி யார்? திராவிட முகமூடி ஆதரவோடு இருந்து கொண்டு யூடியூப் சேனல்களை நடத்தி கொண்டு காலையில் முதல் இரவு வரையில் உலகமே மறந்தாலும் கூட அன்று முதல் இன்று வரை 10-15 ஆண்டு காலமாக தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிக்கொண்டு ஆபாசமான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமான் மீதான அந்த வெறுப்பை மக்கள் மத்தியில் உண்டாக்கிய அவர்கள் மீது பாயாமல் தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும் பத்திரிகை ஊடகத்தில் இருந்து கொண்டு ஒரு பாதுகாப்பு அரணாக பலவிதமான துன்பங்களை சந்தித்து கொண்டு, பொருளாதார வருவாய் இழப்பையெல்லாம் சந்தித்து கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக கருத்தியல் ரீதியாக திராவிட இயக்கங்களை எதிர்கொண்டு பத்திரிகை ஊடக தளத்திலிருந்து போராடிய ஒரே மூத்த பத்திரிகையாளர், ஒரே ஆளுமை பா. ஏகலைவன் அவர்கள்தான். இதை மனசாட்சியை தொட்டு இந்த வேட்டை வெறிநாய்கள் ஃபேக் ஐடி குழு இல்லாமல், இந்த செய்தி தொடர்பாளர் சொல்லக்கூடிய கருத்தை வைத்துக்கொண்டு அப்படியே யூடியூப்பில் வாந்தி எடுக்கக்கூடிய யூடியூபர்களையும் நீங்கள் தவிர்த்து விட்டு பார்த்தால் 90 விழுக்காடு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தம்பி தங்கைகள், அறிவார்ந்தவர்கள், சிந்திக்கிறவர்கள், ஆழ உள்ளே வாங்கி கொள்ளக்கூடியவர்கள். அப்படி ஆழ உள்ளே வாங்கி கொள்ளக்கூடியவர்கள் தான் ஏகலைவன் அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த உதயநிதி சீமான் சந்திப்பை அதை சுட்டி காட்டி ஒரு ஆலோசனையாக, இது பாருங்கள், இப்படி ஏற்கனவே உங்கள் மேலே திமுக சாயம் பூசப்பட்டு இருக்கு, இந்த நேரத்தில் போய் இப்படி உதயநிதியோடு நீங்கள் பேசி கொண்டிருப்பது சரியாகுமா? இன்னும் உங்கள் மீதான இந்த திமுக ஆதரவு சாயத்தை வலுப்படுத்தும் அப்படின்னு தான் ஏகலைவன் அந்த ஒட்டுமொத்த காணொலியினுடைய சாராம்சமே இதுதாங்க. இதற்குத்தான் இந்த 15 நாட்களாக இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஃபேக் ஐடி வேட்டை வெறிநாய்களும் இந்த அடிப்படையில் எந்த அரசியல் அறிவும் இல்லாமல் வெறுமனே எதிர்க்க வேண்டும் என்று தலைமையினுடைய யாராவது கட்டளையிட்டு விட்டால் அதை அப்படியே வாந்தி எடுக்கக்கூடிய யூடியூபர்களும் சொல்லிட்டு இருக்காங்க.
நாங்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் யாரெல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது போன்ற தருணங்களில் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர்களாக நாங்கள் எப்படி பார்ப்போம், எப்படி அணுகுவோம்னா, ஏகலைவன் அவர்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுகிறார்கள்? அவர்கள் யார்? என்ன விதமான ஆதாரங்களை, சான்றுகளை ஏகலைவனுக்கு எதிராக வைக்கிறார்கள்? கருத்தியல் ரீதியாக வைக்கிறார்களா? அது தனிமனித ஆபாச ஒரு வைதல் திட்டுதல் நடவடிக்கை மேற்கொள்கிறார்களா என்கிற அடிப்படையில் பார்ப்போம். ஆக ஏகலைவனுக்கு எதிராக இவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களை பார்த்தா எந்த ஆதாரங்களுமே இல்லை, எந்த சான்றுகளுமே இல்லை. ஒரு தனிமனித வசைப்பாடல்களை மட்டும்தான் இந்த சேர்ந்திசை நிலைய வித்துவான்கள் குழு செய்து கொண்டிருக்கிறது. மற்றபடி அவர்கள் ஏகலைவனுடைய கருத்தியல் அந்த சுட்டிக்காட்டலுக்கு எதிராக தகுந்த ஆவணங்களை அவர்கள் முன்வைக்கவில்லை. எனவே அந்த அடிப்படையில் இந்த வேட்டை வெறிநாய்களையும் அதே போல் இந்த கூலிக்கு மாரடிக்கும் சில யூடியூபர்களையும் ஒதுக்கி தள்ளிட்டு இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு தலைப்பில் பார்க்க வேண்டியிருக்கு. ஏகலைவன் அவர்களை தாவேகாவில் இணைந்து விட்டார் என்று இவர்கள் சொல்வதற்கு அடிப்படை காரணமாக இவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, லொயோலா மணி அவர்களை ஏகலைவன் புகழ்ந்து விட்டார் என்பதுதான். இது இன்னொரு பெரிய, என்னை போன்றவர்களுக்கு மிக அதை பார்த்த உடனே ஒரு பெரிய வெடிச்சிரிப்பு சிரிச்சிட்டேன். என்னடான்னா, ஏகலைவன் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் வைக்கிறார்களே, இதனுடைய பின்னணி முதலில் இந்த குற்றச்சாட்டு வைப்பவர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரிந்தபோது நான் சிரிச்சிட்டேன். என்னன்னா, ஏகலைவன் அவர்கள் லொயோலா மணி அவர்களை பாராட்டியது அது வந்து தாவேகாவிற்கு ஆதரவானது, தமிழ் தேசியத்திற்கு எதிரானது, சீமானுக்கு எதிரானது, நாம் தமிழருக்கு துரோகம் செய்யக்கூடிய செயல் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபேக் ஐடி வேட்டை வெறிநாய்களும் அதே போல் இந்த கூலிக்கு மாரடிக்கக்கூடிய சில யூடியூபர்களும் செய்யக்கூடிய இதனுடைய பின்னணி அவர்களுக்கு தெரியவில்லை என்பது தெரிகிறது. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு திருச்சி விமான நிலையத்தில் நடந்த ஒரு சந்திப்பு குறித்து நீங்கள் அறிந்து கொண்டால் நான் ஏன் சிரித்தேன் என்று உங்களுக்கு புரியும். திருச்சி விமான நிலையத்தில் அமைச்சர் ரமேஷ் அவர்களுடன் லொயோலா மணி வருகிறார். அப்பொழுது அதே விமான நிலையத்தில் சீமான் அவர்களும் இருக்கிறார். அப்பொழுது லொயோலா மணியை சந்தித்த சீமான் அவர்கள் அவரை அழைத்து வாடா தம்பி என்று கட்டிப்பிடித்து கொண்டு, நகர முடியாத அளவிற்கு கட்டிப்பிடித்து கொண்டு, அப்புறம் என்ன தம்பி, ஏன்டா நீ வந்து எம்எல்ஏ சீட்டு வாங்கலை, சீட்டு வாங்கியிருந்தா நீயே அமைச்சராக இருக்கலாம்டா என்று சொன்னபோது அதுக்கு லொயோலா மணி, இல்லைங்கண்ணா எனக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க, பட் ரொம்ப தொலைதூரத்தில் கொடுத்துட்டாங்க, எனக்கு குழந்தை இருக்குது, அதனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா தம்பி நீ எல்லாம் வந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சராக இருக்கணும், சொல்லு நான் வேணா விஜய் தம்பிக்கிட்ட பேசட்டுமா, உனக்கு சீட் தர சொல்லட்டுமா என்று இதே சொற்களை பயன்படுத்தி சீமான் லொயோலா மணியிடம் கேட்டிருக்கிறார். இதை கேட்டு ஆடி போன லொயோலா மணி, அண்ணா வேண்டாண்ணா, இல்லைண்ணா எங்கள் தலைவரும் எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா வச்சுருக்காங்க, கௌரவமாக வச்சுருக்காங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணா, நன்றிங்கண்ணா உங்களுடைய சொற்களுக்குன்னு சொல்லிட்டு கையை உதறிக்கொண்டு அவர் உடனே போய் ரமேஷுடன் சேர்ந்து வெளியே போயிட்டாங்க. ஏகலைவன் அவர்கள் லொயோலா மணி அவர் வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய ஒரு தலைவர் பொறுப்பில் அமர வைக்கப்பட்டார் என்பதற்கான சில வரிகளை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த லொயோலா மணி யார் அப்படின்னா, ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்திற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கண்ணீர் விட்டு கதறிய போது இளம் சிறார்களாக, சிறு வயது இளையோராக ஒரு 7 பேர் தொடர்ந்து வந்து போராட்டங்களை நடத்தினார்கள். இதனால் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த 7 இளைஞர்களும் நீதிமன்றத்தில் போய் வந்து நேர் நிற்பதற்காக நிற்கும்போது பல வழக்குகள் நடக்கும்போது இவங்களால உட்கார்றதுக்கு இடம் இருக்காது, நின்றுக்கிட்டே அப்படியே தூங்கி விழுவாங்க. அப்படி சிறு வயதிலேயே இந்த போராட்டத்திற்காக நீதிமன்ற படிக்கட்டுகள், சிறைவாசம் எல்லாம் அனுபவித்தவர்கள் அந்த 7 பேர். அந்த 7 பேரில் ஒருவர் தான் லொயோலா மணி. ஆக தமிழர் போராட்டங்களுக்காக உணர்வோடு இருந்த ஒரு சிறுவனை, ஒரு சிறுவனாக இருந்ததிலிருந்தே தமிழர் உணர்வோடு இருந்த ஒரு லொயோலா மணியை ஏகலைவன் பாராட்டிவிட்டால் அது வந்து துரோகம் என்றால், அந்த லொயோலா மணியை கட்டி பிடித்து கொண்டு நீ எம்எல்ஏ ஆக வேண்டும், அமைச்சராக வேண்டும், உனக்காக நான் வேண்டுமானால் தம்பி விஜயிடம் பேசட்டுமா என்று கேட்ட சீமானுடைய அந்த செயல் மாண்பா? உங்க இலக்கணத்தில் எதுடா மாண்பு, எதுடா துரோகம்? தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக திராவிட முகமூடிகளுடைய கருத்தியலை எதிர்த்து நின்று, ஒற்றை ஆளாக நின்று களமாடிக்கொண்டு அவர்களையெல்லாம் அந்த கருத்தியல் ரீதியாக வீழ்த்திய ஏகலைவன் உங்களுக்கு துரோகியாக தெரிகிறார் என்றால்,
அந்த 15 ஆண்டு காலமாக எதை எதிர்த்து இந்த தமிழ் தேசியம் போராடி கொண்டிருந்ததோ, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய 14 கோடி தமிழர்கள் போராடி கொண்டிருந்தார்களோ, அந்த திராவிட முகமூடிகளோடு உறவாடி கொண்டு கைகலந்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய செயல் மாண்பா? இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கேள்வி. இதைத்தான் ஏகலைவன் மிக நாகரிகமாக சுட்டிக்காட்டினார். ஆனால் இப்போதான் நமக்கு தெரியுது 15 நாட்களாக ஏன் இந்த ஒரு சொற்களுக்காக ஏகலைவன் மீது இவர்கள் பிராண்டி கொண்டிருக்கிறார்கள், விழுந்து அவரை போட்டு கடித்து குதறி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், ஏகலைவன் அவர்கள் திராவிட கருத்தியலுக்கு, திராவிட முகமூடிகளுடைய அரசியல் கருத்தியலுக்கு எதிராக நின்று வலுவான ஆதாரங்களோடு இத்தனை ஆண்டுகள் அவர் போராடி வந்த காரணத்தினால், அப்படிப்பட்ட திராவிட முகமூடி இயக்கத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஏகலைவனை நாம் தமிழர் கட்சிக்கு அருகில் வைத்துக் கொண்டால், இந்த திராவிட முகமூடி இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் கோபித்துக் கொள்ளும் என்கிற எண்ணம் இருக்கலாமோ? அதனால்தான் எப்படியாவது சமயம் பார்த்து ஏகலைவனை முழுவதுமாக துண்டித்து விடுவதற்கான வேலைகளை இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வேட்டை வெறிநாய் ஃபேக் ஐடிக்களும் இந்த கூலிக்கு மாரடிக்கக்கூடிய யூடியூபர்களும் செய்து கொண்டிருக்கிறார்களோ என்கிற வலுவான ஐயம் இப்போது எழுகிறது. ஏகலைவன் அவர்களுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட முகமூடி கருத்தியலையும் அவர்களுடைய பித்தலாட்டங்களையும் தோலுறுத்தி காட்டி கொண்டிருந்தவர், தனது வரைகோடுகளால் திராவிட முகமூடி இயக்கங்களை கிழித்து தொங்க விட்டு கொண்டிருந்தவர் கார்ட்டூனிஸ்ட் பாலா. அவரையும் இப்போது துண்டிக்கிறது இந்த வேட்டை வெறிநாய் ஃபேக் ஐடி குழு. அதே போல் இந்த கூலிக்கு மாரடிக்கக்கூடிய யூடியூபர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த 30 ஆண்டு காலம் நடைபெற்ற இலங்கையினுடைய ஈழப் போராட்டத்தை, அதனுடைய வடிவத்தை ஜெனீவாவில் நடக்கக்கூடிய ஐநா மனித உரிமைகள் மாநாட்டில் சென்று நேரலை செய்து அதுவரையிலும் பரப்பப்பட்ட பொய்களை எல்லாம் உடைத்தெறிந்து முற்று முழுதாக ஒரு புதிய பார்வையை நோக்கி உலகளாவிய என்று பார்த்தீங்கன்னா, அங்கே நடைபெற்றது இனப்படுகொலை, அது ஒரு போர்க்குற்றம் என்பதையெல்லாம் ஆவணங்களாக பதிவு செய்த அந்த ஜெனீவானுடைய அந்த நேரலை நிகழ்ச்சி புதிய தலைமுறை வாயிலாக செய்யப்பட்டது. அதன் பிறகு அது உலகளாவிலேயே ஒரு புதிய பார்வையை ஈழத்தமிழர் தொடர்பாக ஏற்படுத்தியது. இன்று ஐநா மன்றங்களில் எதற்காக ஈழத்தமிழர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், இன்று ஒட்டுமொத்த உலகமும் இன்று ஈழத்தமிழர்களால் எப்படி அந்த தமிழர் பிரச்சனையை பார்க்கப்படுகிறது என்கிற பார்வையெல்லாம் முழுதாக மாற்றியது அந்த 2012 புதிய தலைமுறை தொலைக்காட்சி வாயிலாக நான் செய்த நேரலை. ஆக இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒட்டுமொத்தமாக இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையை அவர்கள் அப்படியே மூடி மறைப்பதற்காக தொடர்ந்து மேற்கொள்ள ஒரு ஒரு வேலை திட்டத்தை சிங்கள பௌத்த பேரினவாதம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்காகவே உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியில் 6000 பேரை, ஒட்டுக்குழுக்களைச் சேர்ந்த 6000 பேரை அனுப்பி எப்படி தமிழ்நாட்டில் அப்படியே சிதைத்து வைத்தார்களோ, அரசியலை மக்களை பிரித்து வைத்தார்களோ, அதுபோல புலம்பெயர் மக்களிடமும் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியெல்லாம் செய்து கொண்டு தொடர்ந்து மிக முக்கியமான ஈழத்தமிழர்கள் நாட்களிலெல்லாம் இவர்கள் இசைக்கச்சேரியோ அல்லது வேறு விதமான மடைமாற்றமோ செய்து அந்த ஒட்டுமொத்தமாக அப்படி ஒரு போரே நடக்கவில்லை, அங்கே தமிழர்கள் கொல்லப்படவில்லை, தமிழர்கள் காணாமல் அடிக்கப்படவில்லை என்பது போன்ற ஒரு மாயப்பிம்பத்தை அடுத்தடுத்த தலைமுறை மீது பதிவு வைப்பதற்கான ஒரு பெரிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ கணக்கு பாருங்கள், ஏகலைவன் மீது இவர்கள் எல்லாம் விழுந்து பிராண்டுவது, ஏகலைவனை இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய உறவிலிருந்து தனியாக பிரித்து விடுவது என்பதற்காக இவருடைய செய்கின்ற சதித்திட்டத்தில் இந்த சிங்கள பேரினவாத ஒட்டுக்குழுக்களினுடைய அவர்களுக்கு பின்னணியில் நின்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறையினுடைய செயல்பாடும் இருக்கிறது. இல்லை இன்னும் நீங்கள் உன்னிப்பாக நம்ம நுட்பமாக போனோம்னா, நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏகலைவன் இப்படி ஒரு சுட்டிக்காட்டல் விமர்சனம் கூட கிடையாது, உண்மை சொல்லப்படாத ஒரு சுட்டி காட்டினார். ஒரு ஆலோசனையாக சொல்லப்பட்ட இந்த காணொளிக்கு எதிராக முதலில் பொங்கி எழுந்து கொதித்து பிராண்டி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி என்கிற அமைப்பினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய செந்தில்நாதன். அவர் தான் முதல்ல வீடியோ போடுறாரு, ஏகலைவனை சில்லறைத்தனம் என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். அப்படிலாம் அந்த சொல்லை பயன்படுத்துவதற்கு ஏகலைவன் அப்படி எதுவுமே செய்யலை, சரிங்களா? ஆனால் இந்த வீரத்தமிழர் முன்னணியுடைய செந்திலுடைய பின்னணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர்தான் இப்பொழுது உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். வீரத்தமிழர் முன்னணி என்கிற அமைப்புக்கு நிறைய நிர்வாகிகளை வெளிநாடுகளில் இவர் நியமித்திருக்கிறார். கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்திக்கு பிறகு சீமான் யாரையும் வெளிநாட்டு தொடர்புகளோடு நம்பி விடவில்லை.
ஏனென்றால் அவர்கள் அப்படி போய் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து கட்சிக்குள் ஏதோ குழப்பம் ஏற்படுத்தி விடுவார்களா என்று நம்பினாரான்னு தெரியல. ஆனால் வந்து விடலை. அதற்கு பிறகு நேரடியாக அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பாக்கியராசன் தான் தொடர்புகள் எல்லா பக்கம் தொடர்பில் இருப்பார். ஒரு கட்சி நிர்வாகியாக, வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் நிர்வாகியாக வெளிநாடுகளோடு தொடர்பில் இருப்பவர் இந்த செந்தில்நாதன். இந்த செந்தில்நாதன் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் முதல்ல வந்து பா. ஏகலைவனுக்கு எதிராக ஒரு ஆபாசமான, அருவருப்பான, தொடர்பே இல்லாமல் அவர் மேலே அப்படியே பாய்ந்து விழுந்து பிராண்டுறார். அவரோட குரல் வலையை கடித்து கொதறுவது போல ஆத்திரத்தோடு செந்தில்நாதன் ஏகலைவன் மீது அப்படி காணொலி வெளியிடுறார். தொடர்ந்து 5 காணொலிகள் வெளியிடுறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து. நல்லா கவனிங்க. ஒரு பொண்ணு கூட நேற்று கூட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நான் ஒரு ஏகலைவன் பற்றி ஒரு பதிவு பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ தான் பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்குது. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, அது கட்சி ஆஃபீஸில் இருந்தபோது ஒருவர் வந்து அந்த பொண்ணுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து பலார் பலார் என்று அரைந்து கீழே தள்ளி விட்டு போனார்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பேசுவோம், நேரம் தேவைப்படும் போது பேசுவோம். அந்த பொண்ணு இப்போ வந்து ஏகலைவன் அவர்கள் பற்றி இப்படி சொல்லுகிறது. ஆனால் தொடர்ந்து வன்மத்தோடு நீங்கள் வந்து ஏகலைவன் மீது 5 காணொலிகளை வெளியிட்டவர் இந்த செந்தில்நாதன். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நாதன் அப்படிங்கிறவர் லண்டனை சேர்ந்த ஒருவர் ஏகலைவன் குறித்து பேசியிருக்கார். அந்த நாதன் யாருன்னா, இலங்கை வேலணைத்தீவை சேர்ந்தவர். லண்டனில் 4 கடை வச்சிருக்கார். அந்த நாதன் யார் தெரியுங்களா? வீரத்தமிழர் முன்னணியில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டவர். அவர் லண்டன்லேருந்து ஏகலைவனுக்கு எதிராக பேசுகிறார். இப்போது நீங்கள் நல்லா கணக்கு பாருங்கள். திராவிட முகமூடி இயக்கங்களுக்கு எதிரான கருத்தியல் யுத்தத்தில் மிகப்பெரிய அரணாக ஒரு படைத்தளபதி போல நாம் தமிழர் கட்சிக்கு அந்த கட்சி கேட்காமல் கூட செய்திருக்கலாம். ஆனால் தமிழ் சமூகத்திற்காக இதனை பா. ஏகலைவன் செய்தார். ஆக இந்த திராவிட முகமூடி கருத்தியலுக்கு எதிராக, பித்தலாட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து சமரசமற்று போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பா. ஏகலைவன், கார்ட்டூனிஸ்ட் பாலா, வளர்மை எறிவான் என்கிற விஸ்வா விஸ்வநாத் ஆகிய இந்த 3 பேரையும் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தொடர்பிலிருந்து துண்டித்துவிட்டு இவர்களுடைய கருத்துக்களுக்கும், இவர்களுடைய திமுக எதிர்ப்பு கருத்துக்களுக்கும் நாம் தமிழருக்கும் தொடர்பு கிடையாது, அவர்கள் வேறு என்பதைப் போல ஒரு நெரேட்டிவ் செட் செய்வதற்காக ஒரு புறம் இந்த முயற்சி நடக்கிறது. இன்னொரு புறம் வெளிநாட்டு தொடர்புகளோடு இருக்கக்கூடிய செந்தில்நாதன் என்கிற இந்த நபர், இவர் யாருடைய வேலை திட்டத்தில் இருக்கிறார்னு வந்து பார்த்தீங்கன்னா, புலம்பெயர் நாட்டிலேயே ஊடுருவி இருக்கக்கூடிய, புலம்பெயர் தமிழர்களுக்கிடையே ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த பன்னாட்டு ஒரு உளவு அமைப்பு, ஒரு வேலை திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல், இலங்கை உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை ஆகிய இந்த ஒரு நெட்வொர்க் செயல்பட்டு இருக்கு. இந்த நெட்வொர்க் இதை வந்து டைல்யூட் பண்ணக்கூடிய வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கு. அதாவது ஒன்று மிக முக்கியமாக, இவர்கள் எந்தவித காரணத்தை கொண்டும் ஈழத்தமிழருடைய வலிகளை உலகிற்கு சொல்லிவிடக்கூடாது. ஈழத்தமிழர்கள் உணர்ச்சி ஒரு எழுச்சி பெற்றுவிடக்கூடாது. அவர்கள் தங்களுடைய வலிகளை, வேதனைகளை எல்லாம் மறந்தது போல அவர்களுக்கு மேல்பூச்சு பூசி கடந்த காலத்தில் நடந்த இந்த யுத்தங்கள், இந்த இனவழிப்பு, போர்க்குற்றம் ஆகியவற்றையெல்லாம் ஒருபோதும் யாரும் அடுத்தடுத்த தலைமுறை அதை எடுத்து பேசக்கூடாது, தங்களுக்கு இனி நீதியே கேட்கக்கூடாது என்கிற இந்த செயல் திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு ஒரு வேலை திட்ட குழு. ஆக பன்னாட்டு வேலை திட்ட குழு, இங்கே பன்னாட்டு தொடர்பு இருக்கக்கூடிய வீரத்தமிழர் முன்னுடைய செந்தில்நாதன், அவருடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய நாதன், அவர் 4 கடைகள் லண்டனில் வச்சிருக்கார். அந்த நாதன், இவர்கள் தான் மிக முக்கியமாக இது கோர் டீமாக இருந்து கொண்டு, ஒரு மூல குழுவாக இருந்து கொண்டு பா. ஏகலைவன் மீது இவர்கள் வந்து பாய்கிறார்கள். ஆக பா. ஏகலைவன் மீது இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சில வேட்டை வெறிநாய் ஃபேக் ஐடிக்களும், சில கூலிக்கு மாரடிக்கக்கூடிய யூடியூபர்களும் ஏதோ சீமானை இவர் குறை சொல்லிவிட்டார், சீமானை பற்றி தவறாக சொல்லிவிட்டார், இவர் தாவேக்காவிற்கு செல்வதற்காக இப்படி நாம் தமிழரை குறை சொல்கிறார் என்று மலிவான ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் அதற்காக ஏகலைவன் மீதோ அல்லது எங்கள் மீதோ பாயவில்லை. இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழர் என்கிற இந்த புலம்பெயர் மக்களிடையேயும் தமிழ்நாட்டிலும் இந்த திராவிட முகமூடி கருத்தியலை எதிர்க்கக்கூடிய இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும். ஈழத்தமிழர் குறித்தும் அதே போல் அவர்களுடைய வலிகளை எல்லாம் தொடர்ந்து இந்த உலகத்திற்கு கடத்தி கொண்டு, அடுத்தடுத்த தலைமுறைக்கு பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக கடத்தி கொண்டு அவர்களுக்கு நீதி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பா. ஏகலைவன், கார்ட்டூனிஸ்ட் பாலா, வளர்மை எறிவான் என்கிற விஸ்வா விஸ்வநாத், இவர்களை எல்லாம் அழித்தொழிக்க வேண்டும் என்கிற இந்த செயல் திட்டத்தில்தான் இந்த வீரத்தமிழர் முன்னணியுடைய செந்தில்நாதனும் அதே போல அவருடைய நிர்வாகிகள் என்கிற பெயரில் வெளிநாட்டில் இருப்பவர்களும் இந்த வேலையை செய்கிறார்கள். குறிப்பாக
நாம் தமிழர் கட்சிக்கு திமுக மற்றும் திராவிட கருத்தியலை, இந்திய தேசிய கருத்தியலை எதிர்த்து வலுவாக நிற்கக்கூடிய இந்த 3 பேரை விலக்க வேண்டிய தேவை செந்தில்நாதனுக்கு ஏன் ஏற்பட்டது? இது குறித்து வாய் திறக்க வேண்டிய சீமான் வாயே திறக்கல. சீமானிடம் ஒரு ஒருத்தர் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. என்னங்க இது ஏகலைவன், என்ன பிரச்சனை, நீங்கள் பேசி தலையிடக்கூடாதுன்னு சொன்னோன்னே சீமான் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் விடுங்க அந்த விடுங்க, அப்புறம் நான் தேர்தலில் நிற்க போகிறேன், கொஞ்சம் உங்கள் மொழி பேசக்கூடிய மக்கள், பிறமொழியாளர் அவர், மொழி பேசக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கார். ஏகலைவன் பிரச்சனையை விட தனக்கு இடைத்தேர்தலில் நிற்கும்போது பிறமொழியாளருடைய வாக்குகள் வேண்டும் என்று அந்த மனநிலை சீமான் சென்றிருக்கிறார் என்றால் இப்பொழுது கூட்டி கழித்து பாருங்கள். இப்போ இந்த செந்தில்நாதன் என்னமோ ஏகலைவன் அவர்கள் மீது பெரிய குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய யோக்கியவானா அப்படின்னு பார்த்தா, தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் தொடர்பாக ஒரு விழா எடுப்பதற்காக ஒரு திட்டமிடப்படுகிறது, அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. ஒரு 16 லட்சம் ரூபாய் வசூலாயிருக்கு. ஆனால் அந்த வசூல் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செந்தில்நாதன் தான். அவர் அந்த விழாவை நடத்தலை. அப்போ அந்த பணம் 16 லட்சம் இருக்கணும் இல்லைங்களா? இந்த நிலைமையில் சர்வத்கான் என்று ஒன்று பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் அப்பொழுது ஒரு மண்டல மாநாடு நடத்துகிறார். அவர் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 4-5 மாவட்டங்களை ஒன்று சேர்த்து ஒரு சோழ மண்டல மாநாடு அப்படிங்கிற மாதிரி நடத்துகிறார். அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா அவர் செலவு பண்ணுறார். ஒரு 4 லட்ச ரூபா அவருக்கு பத்தில். அப்போ போய் இந்த செந்தில்நாதன் கிட்ட கேட்குறாரு அவர், இல்லை இது கட்சி பணம், இது நாங்கள் ராஜராஜ சோழனுக்காக நாங்கள் அப்படியே வசூல் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் நாங்கள் யாருக்கு தரமாட்டோம் அப்படிங்கிறார் அவர். அப்படி இவர் மனசன் வேறு வழி இல்லாமல் எதையோ அதையோ அடகு வச்சு இப்படியோ கடனை வாங்கி முடிச்சிட்டார். அதன் பிறகு தேர்தல் நடக்குது. அதன் பிறகு கட்சிக்காரர்கள் இவர்கிட்ட கேட்குறாங்க செந்தில்நாதன் கிட்ட, ஏப்பா அந்த பணம் என்னாச்சு, இப்போ கணக்கு சொல்லுன்னா, அதெல்லாம் தேர்தலில் செலவாகி போச்சு அப்படின்ட்டார். இப்போது அந்த 16 லட்சத்திற்கான கணக்கு என்ன என்று தெரியவில்லை என்று நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்கிறாங்க, நம்ம சொல்ல. சரிங்களா? இந்த தகவல்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இந்த செந்தில்நாதனை பற்றி முழுவதுமாக அறிந்த நிர்வாகிகள் சொல்லக்கூடியதை தவிர நாம் சொல்லக்கூடியது அல்ல. ஆக ஒரு விழா நடத்துவதற்கு 16 லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டு அதை மற்றொரு விழாவிற்கு அதை கொடுத்து உதவி இருக்கலாம். ஒரு கடனில் இருக்கார், அவர் கடன்காரனாக இருக்கார் அந்த சர்வத்கான், அவர் கொடுத்து உதவி இருக்கலாம். இப்போ அவர் கட்சி மாதிரி போயிட்டார், வேறு இடத்துக்கு வெளியில் போயிட்டார், நாம் தமிழரை விட்டு வெளியில் போயிட்டார். இப்படித்தான் ஒவ்வொருவருமே அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். பணம் அடிப்படையில் கடன்காரர்களாக மாற்றப்பட்டு அவர்கள் தாலியை அடமானம் வைத்தாவது இந்த தமிழ் தேசியம் நாம் தமிழருக்காக நம்ம ஏதாவது செய்வோன்னு வர்றவங்களையெல்லாம் அப்படியே விரட்டி அடித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான வேலையை செய்து கொண்டிருப்பவர் இந்த செந்தில்நாதன். இந்த செந்தில்நாதனுக்கு பன்னாட்டு தொடர்பு இருக்கிறது. பன்னாட்டு தொடர்பு எனும்போது சிங்கள பௌத்த பேரினவாதம், அதே போல் இஸ்ரேலினுடைய உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை என்ற இந்த நெட்வொர்க்கோடு தொடர்பு இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியில் யாரெல்லாம் வலுவாக இந்திய தேசிய கருத்தியல், அதே போல் தமிழ் தேசிய ஆதரவு, திராவிட முகமூடி கருத்தியலுக்கு எதிராக களமாடுகிறார்களோ அவர்களையெல்லாம் அப்படியே வெட்டி துண்டாக்கி கொண்டே இருக்கக்கூடிய இந்த செயல் என்பது வெறும் செந்தில்நாதன் என்கிற பொம்மையோடு நிற்கவில்லை. அந்த பொம்மைக்கு பின்னாடி, அதற்கு செந்தில்நாதனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பப்பெட், பொம்மலாட்டம் ஒரு குழு இருக்கு இல்லைங்களா? அந்த பொம்மலாட்ட குழுவினுடைய மிக முக்கிய கதாநாயகனாக செந்தில்நாதன் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில் இத்தனை அணி இருக்கு, எந்த அணியாவது ஏகலைவன் அவர்களை பற்றி இப்படி அவதூறாக பரப்புரை செய்கிறதா? ஏன் செந்தில்நாதன் மட்டும் செய்யணும்? செந்தில்நாதனுக்கு இருக்கக்கூடிய பன்னாட்டு தொடர்பு தான். இதெல்லாம் என்னமோ எங்களுக்கு தெரியாது அப்படின்னு செந்தில்நாதன் நினைத்துக்கொண்டு, அதே போல் இந்த சில யூடியூபர்கள் நினைத்துக்கொண்டு, இந்த ஃபேக் ஐடி வெறிநாய்களை வைத்துக்கொண்டு ஏதோ சிறு பிராண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த யூடியூபர்களுக்கும் எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு என்னென்னா, இந்த யூடியூபர்களுக்கு நாம் யூடியூப்பில் பேசிட்டோம்னா அதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு பேசுவதற்கு பின்னாடி ஒவ்வொரு எழுத்திலும் சொல்லிலும் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று நாங்கள் முழுவதுமான விவரங்களை எங்களால் எடுத்துவிட முடியும். உள்ளூர்லேருந்து உலக அளவில் எங்களால் விவரங்களை எடுக்க முடியும். இதுதான் எங்கள் வேலையே. இதில் ஏகலைவன் குமுதம் ரிப்போர்ட்டர் காலத்திலேயே ஒரு புலனாய்வு செய்தியை எப்படி வெளியிட வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் அவர். ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்றால் என்ன அப்படிங்கிறது பிபிசி தொலைக்காட்சி இருக்கு இல்லைங்களா, அதில் சில வரைமுறைகளை வச்சிருக்கு. அந்த வரைமுறைகளை கற்றுக்கொண்ட ஒரு பத்திரிகையாளர் நான் பிபிசி மற்றும் தாம்சன் ஃபவுண்டேஷனில் 2 சான்றிதழ் படிப்புகளை முடிச்சிருக்கேன். தொடர்ந்து இதுவரை 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த ஜேர்னலிசம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். நான் பாலா தமிழ்நாட்டினுடைய இன்றைய தலைமுறையில் வரைகோடுகளால், கார்ட்டூனிஸ்ட் மூலமாக
உணர்வுகளை குறிப்பாக மக்களுக்கு எளிதாக விரைவாக கருத்துக்களை கொண்டு செல்லக்கூடிய வேறு ஒரு கலைஞனை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை கார்ட்டூனிஸ்ட் பாலா போல. கார்ட்டூனிஸ்ட் பாலாவுக்கு முன்னதாக நிறைய கார்ட்டூனிஸ்டுகள் இருக்காங்க. அவர்களாம் ரசிக்கக்கூடியதாக இருக்கும், அவர்களுடைய பெரிய அழகு இருக்கும், அழகியல் இருக்கும். ஆனால் கார்ட்டூனிஸ்ட் பாலாவில் செய்தி இருக்கும். கார்ட்டூனிஸ்ட் பாலா என்பவர் ஏதோ படம் வரையோர் அல்ல, இஸ் அ கார்ட்டூன் ஜேர்னலிஸ்ட். நாங்கள் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவோம் புகைப்பட கலைஞர்களை, வீடியோ ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவோம் வீடியோ கலைஞர்களை, செய்தித்துறையில் இருக்கக்கூடியவங்களை. பாலா இஸ் அ கார்ட்டூன் ஜேர்னலிஸ்ட். ஒரு பத்திரிகையாளர் நாங்கள் பக்கமாக எழுதுறத பாலா ஒரு சிறு படத்தின் மூலமாக அந்த செய்தியை மக்களுக்கு சுலபமாக கடத்திட்டு வீசிட்டு போயிடுவார். ஆக இப்படிப்பட்ட பத்திரிகை ஊடகவியலாளர்களை இந்த வெறிநாய் ஃபேக் ஐடி படையை வைத்துக்கொண்டு, கூலிக்கு மாரடிக்கக்கூடிய சில யூடியூபர்களை வைத்துக்கொண்டு வசைபாடுகிறார்கள், கெட்ட பெயர் ஏற்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது ஒன்று இந்த திராவிட முகமூடி இயக்கங்கள். இந்த திராவிட முகமூடி குறிப்பாக திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த யாருமே எதுவும் பேசிவிடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்தில்தான் எங்களை போன்றவர்களை இவரை துண்டிப்பதில் செந்தில்நாதன் என்ற பன்னாட்டு தொடர்புடைய தமிழ்நாட்டில் ஈழ எழுச்சி வந்துவிடக்கூடாது, அந்த எழுச்சியை முற்றாக காயடிப்பதற்காக தமிழ்நாட்டுக்குள்ளும் இந்திய அளவிலும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒட்டுக்குழு அணி, அந்த அணியினுடைய முகவராக செந்தில்நாதன் செயல்படுகிறார். இது குற்றச்சாட்டு அல்ல, இது இதுவரையிலும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் தரவு அடிப்படையில் நாங்கள் முன்வைக்கிறோம். சரிங்களா? ஆக இப்படி தங்கள் மீது இத்தனை அழுக்குகளை வைத்துக்கொண்டு இப்படி தமிழர் என்பவர்களெல்லாம் விரட்டி அடிப்பதற்காக ஒட்டுக்குழுக்களினுடைய பிரதிநிதியாகவும் உளவுத்துறையினுடைய கையாளாகவும் சிங்கள பௌத்த பேரினத்தினுடைய அப்படியே கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் செந்தில்நாதன் மாறி நிற்கிறார். அதனால்தான் அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய பெயரில் இப்படி ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். இதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய சீமானுக்குத்தான் இதனால் ஆபத்தை தவிர எங்களை போன்ற சுயாதீன பத்திரிகை ஊடகவியலாளருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் ஒரு சிராய்ப்பை கூட எங்களிடம் ஏற்படுத்தாது. தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்தமான, இன்னும் சொல்லப்போனால் திராவிட முகமூடி இயக்கங்களைச் சேர்ந்தவர்களுக்கு கூட பாயகலைவன் யார், விஸ்வா யார், பாலா யார் என்று தெரியும். அவருடைய நேர்மை குறித்து தெரியும். செந்தில்நாதனுடைய நேர்மை இப்பொழுது பல்லளிக்க தொடங்கிவிட்டது. எனவே இத்தனை நாள் நாம் பேசக்கூடாதுன்னு இருந்தோம். தொடர்ந்து இவர்கள் ஆட்டம் போட்டுக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் சில தகவல்களை இங்கே உடைக்க வேண்டியதாகிட்டு. இது ஒரு சிறு துளிதான். மீண்டும் மீண்டும் இதே போல செய்து கொண்டிருந்தால் இவர்களுடைய ஒட்டுமொத்தமான முகமூடிகளை நாராக கிழித்தெறிவோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.